ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர் வாங்குவதற்காக 50% மானியம், அதாவது 5 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து நீங்கள் மானியம் வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து இணைந்து வழங்குறாங்க. இந்த டிராக்டர் ஸ்கீமை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், யாருக்கெல்லாம் தகுதி உடையவர்கள், எங்கே போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழக அரசு சார்பாகவும் மத்திய அரசு சார்பாகவும் வந்து டிராக்டர் வாங்குவதற்காக மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு சார்பாக வந்து பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழ் வந்து இந்த டிராக்டர் வந்து மானியமாக வந்து வழங்கப்படுகிறது. தமிழக அரசு சார்பாக சிறு குறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில், மேலும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் வந்து தமிழக அரசு சார்பாக டிராக்டர் வாங்குவதற்கு வந்து 20 முதல் 50% வந்து மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 முதல் 60 வயது உடையவர்களுக்கு மட்டும்தான் வந்து வழங்கப்படும். மேலும் பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளாக இருக்கணும். இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து எந்த ஒரு ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து டிராக்டர் வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்னு, அதாவது பிஎம் கிஷான் திட்டத்தின் கீழ் நீங்கள் வந்து வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் தமிழக அரசிடமிருந்து வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எப்படி போயிட்டு எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய வேளாண் துறை அணுகி வந்து நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா உழவன் செயலி மூலியமாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய டிராக்டருடைய கொட்டேஷனை வந்து முதல்ல வந்து வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய வேளாண் துறை அதிகாரியை அணுகி இந்த மாதிரி எனக்கு டிராக்டர் வேண்டும், அதற்கான டாக்குமெண்டேஷன்லாம் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதற்கான ஒரு ஃபார்ம் தருவாங்க. அதை வாங்கி அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து சரியான முறையில் வந்து அதற்கான ஆவணங்களையும் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லையோ அல்லது வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வங்கி கணக்கு நேரடியாக வந்து அதற்கான மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு விரைவாக வந்து இந்த டிராக்டர் மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வேளாண் துறையை அணுகி வந்து இதற்கான டீட்டெயிலை கேட்டு அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.